அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். இன்றைய நாளிலும் உங்கள் அனைவரையும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக சந்தித்திருக்கின்றேன். இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக நானும் உங்களுக்காக ஒரு குடும்பத்தை அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய இந்த எங்களுடைய மக்கள் நாங்கள் ஒரு நேரத்தில் அவர்களுடைய காணொளிகளை இவர்களுக்கான உதவிகளை கேட்டுத்தான் நாங்கள் போட்டிருந்தோம். ஆனால் இப்போது ஒவ்வொருவருக்கும் தாங்கள் கேட்ட உதவிகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த உதவிகள் கிடைக்கப்பெற்றதுக்கு பிற்பாடு மக்கள் எவ்வாறாக இருக்கிறார்கள், அதுக்கு முதல்ல இப்படி இருந்தவ என்ன அவர்களுக்கு வேணும் என்று சொல்லி எங்களிடத்துல கேட்கப்பட்டவ அப்படின்னு சொல்லி நாங்கள் அவ்வாறான குடும்பங்களை இன்றைய எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக இந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் இந்த தாயாரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் ஒரு பரிச்சயமான முகம் என்று தான் சொல்ல முடியும். அந்த நேரத்தில் எனக்கு ஏதாவது வாழ்வாதார உதவிகளை செய்யுங்கள் என்று சொல்லி எங்களுடைய நிகழ்ச்சி வாயிலாக இணைந்து கொண்டிருந்த ஒரு தாயார் இன்று நாளில் அம்மா கேட்ட மாதிரி அம்மாவுக்கு ஒரு ஆடு கிடைக்க பெற்றிருக்கிறது. அந்த ஆட்டை வளர்ப்பதற்கான ஆட்டுக்கொட்டிலும் போடுவதற்கான விடயங்கள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போதுதான் அந்த ஆட்டுக்கொட்டில் போடுவதற்கான சாமான்கள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் அந்த காணொளிகளையும் உங்களுக்காக கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள். இனி தாயாருக்கு என்ன தேவைப்படுகிறது, என்ன உதவி தேவை, இப்போது தாயார் என்ன நிலையில் இருக்கிறார் என்பது தொடர்பாக நிகழ்ச்சியோடாக கதைக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நாங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு பட்டம் பாதைந்தானம்மா. நாங்கள் இப்படி கல்யாணம் செய்து பிள்ளை கொடுத்தோம். அவர் விட்டுட்டு போட்டார். அவர் வேறு கல்யாணம் செய்துட்டாராம் அம்மா. வேறு கல்யாணம் கட்டிட்டு அவர் கட்டி விட்டு ஒரு பிள்ளை இருக்காம்மா. நாங்கள் அங்கே போகிறோம். நாங்கள் நெடுக எங்களால் கோட்டுக்கம்மா சிரிச்சேடாராஜி எங்களை 5 லட்சம் காசையும் தந்தாரம்மா. நாங்கள் போகாமல் விடுவோம்மா. எந்த 5 லட்சம் தந்தாலும் என்ற பிள்ளைக்கு கொடுத்து நாங்கள் செய்வோம் தானே. 2 பேர் அப்படி பிள்ளை அப்படி தச்சேதே இந்த கண் மறைஞ்ச இந்த பிள்ளை ஆத்திரிய போதுன்னு தான் எனக்கு கவலை. தின்னதான் குடிக்கிற மாதிரி மனத்தை கவலை இல்லாட்டி விட திண்ட ஆள் ஒட்டுமாம்மா. கவலைண்டா ஒட்டுமோ அது நீ சொல்லணும் பாப்பா. அப்போ இனி மகளுக்கு நீங்கள் என்ன செய்கிறதா இருக்கிறீங்களம்மா? நாங்கள் எங்கே இருந்தாலும் பேசி அம்மா எங்கேன்னு செய்ய தானே அம்மா ஒன்று இந்த பிள்ளை இந்த இன்னம்மா இருந்தோம். வயசு மகளுக்கு? அவாக்குமா 40 வந்துடுதம்மா. 83ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டு பிறந்தவ அம்மா. அவள் எத்தனை வயசுல திருமணம் செஞ்சு வச்சு? 33 வயது 35 40 வயசு ஆச்சு. 35 வயது தான் செய்தாரு. என்ன மாதிரி எந்த இடம் வருது? அவர் கொக்குவில். கொக்குவில் எங்களோட மகன்ற மாமன்ற ஆக்கள்லாம். அது எந்த பிள்ளை உண்ட வீட்டுக்காருக்கு எனக்கு நீங்கள் 2ஆம் தேதி ஒன்று நான் நம்பணும். அது இப்போ நீங்கள் வந்தவங்களோட புழங்க நீ எனக்கு 2ஆம் தேதி நான் 2ஆம் தேதி உங்களுக்கு தெரியாதானே அம்மா. அப்போ நானும் நல்லா இந்த பிள்ளை கட்டுக்கொண்டு செய்து வச்சாதானம்மா. இப்படி செய்தாது எங்களால் இன்றைக்கு கோட்டுக்கும் போயிடாம்மா. நாங்கள் தைரியமான ஆக்களும் இல்லை. இந்த 5 லட்சத்தை முறைஞ்சா எங்கே நான் பார்த்துக்கிட்டு நான் செய்து வச்சா இனி இருக்கிற பிள்ளைகளுக்கும் அங்கே பிள்ளை இருந்தா அதுகளும் அங்கே போய்க்கு சாப்பிடுங்க தானே அம்மா. எங்களுக்கு ரொம்ப கவலை அம்மா. உங்களுக்கு அந்த 5 லட்சம் ரூபா தாரேன்னு சொல்லியிருக்கிறாரு அம்மா. அது இப்போ வேணும் தராதாம்மா. இந்த 7,000 ரூபா சாப்பாட்டுக்கு வரும். அது 7,000 கட்டவே என்ன பாடுபடுறோம். போன மாதத்துக்கு அதுக்கு முதல் 6ஆம் மாதம் போனாங்க. சில போல் வருமானம்மா சில போல் வரான். பிரியாணி ஆளை பிடிச்சதும் விடும். அப்படியெல்லாம் நடக்குதாச்சு. சில பயந்ததுகளம்மா காது கட்டி போட்டு போடுவாள். துணிஞ்சாக்கள் காது கட்டாயிரம்மா. எந்த மோனும் கல்யாணம் செய்தான 2 அவர் அந்த இருக்கிறவர் அந்த வலிவாரவர் அவரும் கல்யாணம் செய்தாம்மா. அவருக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளான். அவர் விட்டுட்டு போட்டா. அப்போ சரியான பிரச்சனை அம்மா. அப்போ விட்டுட்டு அவர் இங்கே இருந்தார். தேர்ந்து ஒரு குழந்தை இருக்குது. இப்போ குழந்தைக்கே தவம் இருந்துங்க ஊசிகள் போட்டு தான் குழந்தை பிறக்குது. யாருக்கு போய்த்தானே புள்ள தானம்மா. ஒரு நேரம் புள்ளிகள் வந்தால் நாங்கள் அணைப்போம்மா. எங்களோட புள்ளிகள் வந்தால் நாங்கள் அணைப்போம் தானே. அப்படி அவர் படிக்கட்டி கொண்டு வா. அவர் 2005 கிளம்பியதவர் இப்போ 2025 காது கட்டி இப்போ ஒரு வடியும் ஈப்பாட்டியாச்சு. அங்கே அம்பட்டி இனி காது கட்டுறதுக்கு வந்தாச்சு. இப்போ காது கட்டிட அவர் வேலைக்கு நான் போவார். வெயிலுக்கு அடிக்க மாட்டார். வலிவாகிறது வெள்ளனை போனால் அது 11 மணிக்கு ஆட்டுக்கும் குழா கொண்டு அவர் தான் குளியல் குழா கொண்டு அங்கே தேங்காண்டு விறகுண்டு எல்லாம் கொண்டு வருவேன். அப்போ 500 ரூபா 1000 ரூபா அப்படி கொண்டு நித்த வேலை மில்லம்மா.
இப்போ 10ஆம் மாதம் 15ஆம் தேதி பெரியாஸ்பத்திரி போனோம். சிவப்பு காமரா கிட்ட போனாங்க. உங்கள் ஆஸ்பத்திரியில் துண்டல் தந்தவருக்கு என்ன மருந்து குடிக்க வழி வருது அங்கோட்டு காட்டணும். அங்கே போய் சொல்லிக்கிறோம், நீங்கள் 10ஆம் மாதம் 15ஆம் தேதி இங்கே வரணும். சிவப்பு காமரா கிட்ட உண்டு. நீ 10ஆம் மாதம் 15ஆம் தேதி போகணும். மற்றவருக்கு மருந்து எடுக்க போகணும் யாழ்ப்பாணம். எனக்கு இவருக்கும் உங்கள் கிளினி மற்றவருக்கும் ஆஸ்பத்திரி நான் சொன்னாங்க பிள்ளைக்கு நாங்கள் நெடுக்க போனால் பிள்ளைக்கு தெரியும் தானே ஆச்சு நாங்களும் இப்படி மருந்தை பண்ணி கொண்டு நாங்களும் ஆஸ்பத்திரி நடத்த தான் போகிறோம்னா அதுதான் நன்றம்மா நீங்கள் நடந்துங்க. நான் இன்னொரு கதைக்கிற போதா அந்த பிள்ளை எல்லாரோடும் கதைக்கிறேன். அம்மா கதைச்சான் பேனா மிச்சம் கதைக்கோணும் கொண்டு வந்தோம்னா போய்க்கோணும் கொண்டு போகிறது. நீ என்ன சொல்கிற? அன்பு ஆதரவாக கதைச்சாதான் நல்லன்னு சொல்லி கதைச்சிங்க. சரி, அம்மாவுக்கு இப்போ ஆடு தந்திருக்கு. இப்போ உங்களுக்கு கொட்டிலும் போடக்கூடியதுக்கான காசும் தந்திருக்குது. என்ன நினைக்கிறீங்களா அதை பற்றி? நான் தந்த பெருங்காரியம் நினைக்கிறேன். நாங்கள் கொடுக்கிற கொட்டையில் எங்களுக்கு கடவுள் என்று எங்களுக்கு தெரியணும். நான் நன்றி கூறணும்மா. சரி, உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து தான் இந்த உதவி வந்திருக்குது. உங்களுக்கு கொடுக்க சொல்லி அவருக்கு இந்த நிகழ்ச்சியோடாக நன்றி சொல்கிறீங்க. நன்றி தந்தவருக்கு. சரி, செந்தில்குமரன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியோடாக அம்மாவுக்கு இந்த ஆடும் கொட்டிலும் வழங்கினதுக்கு அம்மா நன்றி சொல்கிறேன். சரி, அதை தாண்டி அம்மா இப்போ வீட்டை என்ன மாதிரி யார் யார் இருக்கிறீங்க, எத்தனை பேர் இருக்கிறீங்க இப்போ வீட்டை? நாங்கள் எங்களில் 3 பேர் எங்கள் மகன் இருக்கு. எங்களோட 4 பேர் அம்மா இருக்கிறோம். நாங்கள் 4 பேர் தானே இருக்கிறோம். ஒன்று மகள், மற்ற ஆக்கள் என்னம்மா செய்யணும்? அவர் கல்யாணம் செய்து விட்டாருக்கு அவருக்கு பதில் ஆடுறது. அவர் என்ன மாதிரி ஆஸ்பத்திரி கொண்டு போகிறேன்? நீங்கள் ஆஸ்பத்திரிக்குள்ள என்ன கொப்பியெல்லாம் கிடக்கம்மா. என்னவான்னு சொல்லிடுறீங்க? அவன் மருந்து தரியணும் அம்மா இருந்துட்டு பலி வருது. அப்போ உங்க போய் கேட்டால் அதை ஒன்றும் செய்யான்னு சொல்லுங்க. பலி வந்தோடனா சரிக்கான பிள்ளனம்மா நாங்கள் இருக்கு ஆளை பிடிக்கிறோம். புறப்பு கொடுக்குறோம். அது பிடிச்சி வச்சு விட்டு போவாங்க. சாப்பாடு விட்டா கோப்பை பவஞ்சாலம் விடாங்க. கோப்பை அவ்வளோ பிள்ளை பேருந்து போடுறாது. அப்படியெல்லாம் நடந்தது. மற்றவருக்கு இந்த நரம்பு அம்மா நரம்பு தலைச்சி அவர் இளையவர் அவருக்கு நரம்பு தலைச்சி உண்டு. அவருக்கு பணமெல்லாம் ஓடி அம்மா பேருந்து நாங்கள் பிடிச்சி கொண்டு போய் தெல்லிப்படி ஆஸ்பத்திரி கொண்டு போய் தெல்லிப்படியாதான் பெரியாஸ்பத்திரி விட்டு பெரியாஸ்பத்திரி தான் இப்போ கிளீன் நடக்கேன். அவரையும் கூட்டி கொண்டு போவான், நானும் போவான். சில கூட நீ இண்டாக்கிட்டு நான் போய் வேண்டியாகணும் போவான். நான் 100 ரூபா பதிலுக்கு வேற கொண்டு காட்ட போனேன். அங்கே வேற காட்டினா தான் இது. அப்போ இன்றைக்கு இன்னும் காட்டினா வாரம் மாதம் நான் எடுக்கலாம். அப்போ அம்மாவுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் வேறு உதவி செய்கிறது என்ன மாதிரி? அது இப்படி தான் அது நாங்கள் செடியார் உழைப்புக்காரருக்கு கீவா காசம்மா 2500 அவரே தான் வடிவாரன்னு அப்படி அவருக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ 3 பேருக்கு 2500 வந்தவ. உழைக்கக்கூடிய ஆக்களுக்கு தான் 15,000 கொடுத்தவ. அப்போ கொடுத்தவ. அப்போ நாங்கள் காசு கேட்டேன். நாங்கள் உழைப்பிதாக 2500 உழைப்புக்காரருக்கு நான் கேட்பேன். நான் போய் கேட்க நீ இந்த காசை வேண்டுன்னு புறா தெய்வனு புறா 2500 5000 தந்தவ தந்தோன்னு வந்தவ. இப்போ 3 மாதம் 4 மாதம் போச்சு அந்த காசும் இல்லை. சேர்த்து தரியணுமோ தெரியும். அப்போ கொடுக்க ஆடியோட கொடுக்காதீங்கம்மா. சில பேருக்கு கொடுக்கறது தானே அவைக்கு இப்போ கொடுக்க போகணும்னு கிடைக்கணும். இது தெரியணுமோ வேண்டாம் சேர்த்து தெரியணுமோ கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளுக்கு தான் தெரியும். அதை ஏகச்சிட்டமாக 5000னா 5000 கொடுக்கலாம், 10,000னா 10,000 கொடுக்கலாம். இது 15,000 கொடுத்து 17,500 ரூபா கொடுக்கணும், 1,500 10,000. அப்போ இப்போ நான் வேணுன்னா நீ கவலைப்படுவேன். பாதி அவைக்கு ஓகே மட்டுமா 10,000னா 10,000 கொடுக்க, 5,000னா 5,000 கொடுக்கலாம். நீ என்ன சொல்கிற? எல்லாரும் ஒன்றும் பழையா இருப்பினா இது கொடுத்துட்டு கொடுக்காம விட்டால் ஜனங்கள் என்ன பாடுபடும். இப்போ கொடுக்காதைக்கு கொடுக்க போயிடும்னு கதைக்கணும். எல்லாருக்கும் தான் கொடுக்கணும். அப்போ அந்த காசுலாம் நீங்கள் சாமான்கள் எல்லாம் வாங்குறதாம்மா? அந்த காசு போட்டு கடலும் பாட்டு ஏதங்கிற அடையும் பாய்ச்சிட்டு இன்னும் ஒண்டியா அண்ணன் என்ன எனக்கு கடை இடத்து அதில் அதுங்கிற உங்களோட சகோதரத்தின் மொழி தான். அங்கே போனால் அதையும் கடன் தருப்பினேன் சாமான் தருவினோம் பார்த்து தரவேன்னு தருவாள். சின்னம்மாவோட காய்ச்சி போட்டு நீ தின்றா தான் நல்லதாக இருப்பா. நீ சாப்பிடு அதை தின்னு கேட்பினோம். அதை என்ன தின்ற நீ ஃபுல்லாக நீ சொன்னா போல நான் தின்னடாமோ நீ சொல்லணும். அப்போ எதுவும் தருப்பினோம் காய்ச்சி கொண்டு போகிறான். கீரையா கத்தரிக்காய் இதெல்லாம் தடுப்போல் கொண்டு போகணும். அப்போ இன்றைக்கு என்ன சாப்பாடு வீட்டுன்னா அரிசி போட்டு வந்தேன்னா புள்ள இந்த இது என்ன
கோவா அந்த வாழைப்பூ மாதிரி கொடுத்துறான். ஆ மற்றது பீட்ரூட் ஓ அதங்க பிள்ளை அது கொண்டிருக்கிறான். ஆ அரிஞ்ச போட்டுல அது ஒரு அரைன்னு நான் போட்டு வரேன்னு வந்தேன். நான் ஆ நீ சமைச்சு சாப்பிடுவாம்மா. ஆ விடிய என்ன சாப்பிட்ட நீங்க வெள்ளன சாப்பாடு இல்லை தானம்மா. ஆ நெட்டுக்கு ஒரே மாதிரி வராதம்மா. வராது ஒரு அப்போ நேரத்துக்கு அந்த அரிஞ்ச போட்டு இருக்கா ஆ குத்தரையும் அம்பிக்காது காலம் எங்களை போட்டு வெள்ளை பச்சை கட்டு பச்சை ஆச்சு சொல்லி அது கூடான்னு சொல்லி ஆ எங்களுக்கு சுவத்த பச்சை தான் நல்லது. நல்லது. மற்றதை தின்னாயினா அப்போ குத்தரிச்சா போட்டா அவிஞ்சு போட்டு வட்டி போட்டு வைக்க தோறி போய் கிடாக்கும் ம் அரிசி. இப்படியே தேத்தனியோட இருக்கிறீங்களோ ஓ தேத்தன் ஊற்றுறான் தேத்தன். பசிக்காத குளிசியல் போடுறே இல்லையாம்மா அம்மா சாப்பிட்டானே சாப்பிடாட்டினா குடிச்சா குடிச்சா போடுறதா எந்த அம்மா. சாப்பிடாம தானே குளிசா போடக்கூடாதுன்னு சொல்றீங்க அதுக்கு அதுங்களும் பழகி விடுறான்ட்டு அண்டத்தை நாளையில குடிச்சாச்சு பழகி அதுக்கு கிடந்தா திம்பமான பாச்சு வீட்லேயே தான் கிடந்து தந்தா தின்னுட்டு குடிப்பான். இல்லாட்டி என்ன ஒரு இப்போ நான் ஒரு ஆள் குடிச்சிருந்தாலும் பரவாயில்ல 3 பேரும் குடிச்சிருந்தா என்னம்மா. அவர் இளையவருக்கு ராவில படுக்க போய்க்க தான் ஒரு குடிச்சா கொடுக்குறான். மற்றவர் 3 நேரம் அவர் குடிப்பார். குடிப்பார். நான் ஏன்னா 2 காலமே 2 பின்னேரம் பழக்க போய்க்க 2 குடிக்கிறேன். அதுக்கு என்னம்மா கிடந்தா தின்னதான் அது இல்லாட்டி என்னம்மா இருக்கிறது. நாங்கள் வீராக்கள் தடிப்பினமோ தர மாட்டினோம். இங்கே அம்பியா வந்து என்ன சோறு வாச்சினியோ என்ன திண்டனியெல்லாம் முதல் இங்கே வந்தால் கேட்குறேன். அப்போ நான் சொல்லுவேன் பிள்ளை நாங்கள் சமைச்சு போட்டோம்மா சாப்பிட்டோம். அதுதான் நல்ல வேண்டியது. சரி இப்ப வேலையில் வீட்டை தொடங்கியாச்சு அம்மா கொட்டில்கள் கட்டுற வேலை அது நீங்கள் கண்டனிக்கலாம் எல்லாம் நிறுத்தி அதுகளுக்கெல்லாம் பருப்புகளுக்கெல்லாம் சீமந்தைகள்லாம் ஊற்றி எல்லாம் செய்தாச்சு. எல்லாம் தடிகள் மண் கொண்டு வந்தோம். கல்லுகள் நாங்கள் எல்லாம் பொறுக்கி எல்லாருமா சேர்ந்து தான் போட்டு நாங்கள் கல்லுகள் போட்டுட்டோம். இங்கே சரடையும் தரும் போல சீமந்தம் கொண்டு வந்தாது. எங்கட பிள்ளையெல்லாம் செய்ய போகுது. எங்கட புறாமீனும் மற்ற அது தங்கச்சியாட்ட மீன் எந்த பிள்ளையார் அங்கே பக்கத்து வீட்டு பிள்ளையார் அவைதான் செய்ய போய் தம்பி. அவை தெரியும் தானே அவை செய்து பேருந்து அவைக்கு உண்டேங்க. நாங்கள் முன்கை நின்றா தான் முழங்காய் நின்று அல்ல இப்படி நீளாதுடா இப்படி நீளாது. சரி அப்போ இப்படியோ இன்றைய நாள் போகுது. நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி ஆடும் கிடைச்சிட்டு ஆட்டுக்கொட்டிலும் போட்டாச்சு. சரி அம்மா இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன தேவைப்படுது? என்னடா கேட்குறது அது உங்களுக்கு தான் தெரியும். என்ன வேணும் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்களே? நீ 70 வயசாச்சு அம்மாவுக்கு வீட்டில் நித்திரை கொண்டு எலும்பி நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஒரு நிலை. ஆனால் நீங்கள் தானே எல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க வீட்டு என்ன நான் பிள்ளை வெள்ளம் எல்லாம் செய்து சட்டுவான அடையே எல்லாம் சேரம் கூடி வேலைக்கு போகிறவாவே ஓ வேலை எல்லாம் கழுவி கிழுவி நான் வச்சு தண்ணி கழிச்சு வச்சுட்டு எல்லாம் செய்து போட்டு ஆள் போகும். சரி நான் கடையிலுக்கு போய் நான் சமைப்பேன் அம்மா சமைச்சு பொடிக்காலம் கொடுத்து நான் சாப்பிடுவேன். ஓ சரி அப்போ இப்படியோ போகுதோ ஒரு நாளுமே என்ன. ஓ சரி இனி ஆடு வளத்தை என்ன செய்யறதா யோசிச்சிருக்கிறீங்க? நான் ஒன்றும் யோசிக்கிறேம்மா என்ன செய்கிறது எல்லாம் உங்களோட இதுகள் சொல்லும்படி தான் நான் இருப்பேன். ஆடு தந்தாச்சு உங்களுக்கு கொட்டிலும் போட்டாச்சு. இனி நீங்கள என்ன செய்ய போறீங்க? அதை வளர்ந்து பெருக்குறான் வளர்ந்து என்ன அப்ப வீட்டுல என்ன ஆட்டுக்கு சாப்பாடுகளம்மா? சாப்பாடு மகன் ஒவ்வொரு நாளும் கொண்டு வருவான் கூட. இப்படி கூட சீமக்கிழவை அதுக்கு அடுத்துகள் எல்லாம் கொண்டு வருவான். அது அவர் ஒவ்வொரு நாளுமா தான் டெய்ல நிறைய கொண்டு வருவார். அதுகள் போடுறாட்டுறா இனி மழை வந்தா தானே வளர்க்க புல்லும் வருமம்மா. எப்படியும் பேர என்ன போல வராதானே பேர மெஞ்சா வாங்குவோம். இனி தவிடு கல்விகளும் பண்ணி வைக்கிறாங்க தவிடுகள் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. சரியம்மா உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு அந்த உதவி கிடைச்சிருக்கு. நீங்கள் அந்த ஒரு ஆட்டை வந்து நல்ல வடிவாக வளர்த்து அதை இன்னும் பெருக்கி இனி வர்ற காலத்தில் வந்து நீங்கள் நல்ல வீட்டில் வடிவாக நித்திர கொண்டாலுமே நல்ல சத்தான சாப்பாடுகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும். சரியே சரி இன்றைக்கும் உங்களோட நிகழ்ச்சியோடாக நீங்கள் மீண்டும் அம்மாவை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இந்த வயசான காலத்தில் இவ்வளவு துடிப்போட எல்லா வேலைகளையும் செஞ்சு கொண்டு மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் அந்த நேரம் அந்த சின்ன வயசுலேயே வந்து எல்லா வேலையும் செய்து நல்ல ஒரு தைரியமாக இருந்ததால இந்த வயசுலேயும் இப்படி இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் சோம்பேறித்தனமாக இருந்திருந்தால் இப்போ நாங்கள் படுத்த படுக்கையாக தான் இருப்போம். ஆனால் இந்த வயசுலேயும் உங்களால் ஓடக்கூடியமாக இருக்குது எல்லா வேலையும் செய்யக்கூடியமாக இருக்குது. இதே ஆரோக்கியத்தோட நீங்கள் எப்பவும் மகிழ்ச்சியாக இருங்க. சரி நானும் வேலை போனோம்மா
நான் எத்தனை வரைக்கும் வேலை எனக்கு விருப்பம் போவேன். வேலைக்கு போக வேலை போக விருப்பம் என்ன வேலாராஜி. நான் நான் வேலை போனால் பிள்ளை வேலை போனால் இங்கே அதிகமாக கதைக்கு காய்ச்சலாது சமைக்கவும் போகணும் தானே என்ன இதாக ஏடாது. அப்போ நான் வீட்டில் இருந்து நானும் வேலையில் தானே போவோம். வளவு பேக்கெல்லாம் கூட்டுவேன் புள்ள கூட்டும் நான் அள்ளுவேன் அப்படியெல்லாம் செய்கிறேன் நாங்கள். சரி ஓகேம்மா நன்றி. இன்றைக்கு உங்களோட நிகழ்ச்சியோடாக இணைஞ்சு கொண்டதுக்கு சந்தோஷமா போடுவேன். அதாவது வந்து கதைக்கிறேன் நான் உதவுங்கிற நிகழ்ச்சியில் நாங்கள் உதவுங்கிற இதில் நாங்கள் நிகழ்ச்சி மூச்சியில் கேட்டோம். நாங்கள் அவர் செய்திருக்கிறார் எங்களுக்கு கண்ணனாரன் மிந்து சென்னம்குமார் கண்ணனார் வந்து குமார் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதுதான் நாங்கள் நன்றி கதைக்கிறோம். எங்களோட பிரச்சனை அப்போ நாங்கள் பெரிய கரைச்சல் தானேங்க. நாங்கள் உட்காந்து எங்களுக்கு காசு 1,30,000 தந்தவ எங்களுக்கு காசு 10 அடி அப்போ நாங்கள் இப்போ மோட்டோடு போண்டேல என்னுடைய கிடந்த கட்டுகள் இதெல்லாம் போட்டு கடன் பட்டு சீமந்துகள் மண் இதுகள் கல் இதுகள் சீமந்துகள் இதுகள் எல்லாம் பண்ணி நான் செய்தேன். எனக்கு மோட்டோடு காசு 10 இல்லை 37,000 ரூபாய்க்கு ஆட சொல்லி ஆட விட்டேன். நான் ஆடு நிற்கிது. எனக்கு எதுவும் பார்த்தே தான் உதவி செய்யுங்க. வேண்டி தான் எனக்கு உதவி கிடைச்சேன். என்ன செய்கிற அப்போ எங்களோட வாடு புள்ளையப்போ என்ன செய்கிறது எங்களை வாழை கரைச்சது நாங்கள் பட்டக்காரர் ஐயா எங்களை பார்த்து தான் உதவி செய்யாது. அதை போல நீங்கள் செய்யுங்க. மகனுக்கு பரிவாரம் மற்ற உதவிட்டா நாங்கள் எல்லாம் கிளீனி மருந்துகளோடான இருக்கிறோம். எங்களுக்கு கரைச்சல் ஐயா எங்களுக்கு ஆஸ்பத்திரி மூலம் தான் போகிறோம். சாப்பாட்டுக்கு கரைச்சல் எங்களுக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம். நாங்கள் அப்படி காய்ச்சி போடுறோம். நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யத்தான் கேட்குறோம். நாங்கள் எல்லாம் சுகம் இல்லாத ஆக்கள் எங்களுக்கு எங்களுக்கு ஆட்டு திட்டம் தந்தது கொட்டிட்டு போட தந்தது எல்லாம் செய்தது. நாங்கள் என்னைக்கிறோம். நாங்கள் எல்லாம் பெற்ற மாதிரி தான் நான் என்னைக்கிறோம். உழைப்பிட பெரிய கரைச்சல் தான் எங்களுக்கு சாப்பாடோடு எங்களுக்கு 2,500 3 பேருக்கு 2,500 வந்தவ புறா 2,500 உழைப்புக்காரருக்கெல்லாம் 15,000 கொடுத்து 17,500. நாங்கள் உழைப்பிட்டாங்க 2,500 வந்து 2,500 வந்து 7-8 மாதங்களுக்கு காசும் இல்லை. எங்களுக்கு காசு கிடைக்கல. மீன் தராயினம் மில்லியன் தான் நினைக்கிறேன் எங்களுக்கு. ஏன்னா உழைக்க குடிக்க போகிற வைக்கி கமங் உள்ள வைக்கலாம் மிட்டு புல் வைக்கலாம் 17,000 15,000 கொடுக்கிறோம். எங்களுக்கு உழைப்பில்லாதாக்களுக்கு 2,500 வந்து 2,500 வந்து 7-8 மாதம் அதுவும் காசு இல்லை எங்களுக்கு. அதான் நான் இப்போ கதைக்கிறேன். முடியும் எங்களுக்கு பெரிய கரைச்சலைக்கா சாப்பாடு பாடு கூட நாங்கள் எதாவது எங்களுக்கு உதவி செய்யறது தான் நாங்கள் கேட்குறோம். சமுத்தி இல்லையானா இப்போ லீவா காய் தான் தந்த வேணும். லீவா காய் தான் 3 பேருக்கு ஒரு தம்பிக்கு காசு இல்லை. 3 பேர் தான் நாங்கள் காட்டில் இருக்கிறோம். நாங்கள் 3 பேர் 3 பேருக்கு 2,500 வந்தவ பிறகு 2,500 வந்தினோம். பேர் அந்த காசு போய் 2 மாதங்களுக்கு அந்த காசும் இல்லை. உழைச்சி பிழைக்கிற வைக்கலாம் காசுகள் கூட கொடுக்கணும். எங்களுக்கு 2,500 வந்து 2,500 வந்து எங்களுக்கு காசே இல்லை. எங்களுக்கு நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு தான் முன்னுக்கு தானே செய்து தாருங்க ஒன்றும் இல்லை. அம்மா வாழ்வாட்டுக்கு இந்த வேலை செய்யறாது. நாங்கள் அப்படின்னா உங்களுக்கு வாழ்வாட்டுக்கு ஆடுகள் தான் தருப்போம் கொட்டு தருப்போம்னு தான் சொன்னவன். உங்களெல்லாம் அப்படியே கிடக்குது. அரைக்குறையெல்லாம் கிடக்கு ஊர்வாயிலாம் அரைக்குறை அப்படியெல்லாம் இருக்குது. அதான் எனக்கு முயற்சி என்னென்ன செய்துதான் நல்லது. எங்களுக்கு 4 தம்பியும் ஒரு தங்கச்சியும் தான். தங்கச்சி 2 தம்பி அவள் கல்யாணம் சூடடிக்கிறோம். மற்ற தம்பி கொக்குடாரங்கி விட்டுட்டு அவள் போய் நான் காது கட்டுறார். மற்ற பிள்ளைய நாங்கள் கல்யாணம் செய்து பிடிச்சோம். அவன் விட்டுட்டு போட்டான். வழக்கு நடக்குது ஐயா. எங்களோட காயம் தெரியல. நாங்கள் நெடுக்க தீக்கிறோம் காதுக்கு. இல்லை காய் தான் இந்த பிள்ளைக்கு கருமன் செய்து போடுவான். காதும் இல்லை. அவன் கல்லன் வரவே மாட்டானா. இந்த காது எறிஞ்சு போட்டு போனான். எனக்கு என்ன பிக்க வேண்டாம். நான் கொடுத்து 5 லட்சத்தை தந்தா எனக்கு நல்லது. எங்களால் கோட்டு வாய் ஏறிடாது. அதான் நான் கேட்குறேன். எனக்கு இதுக்கு முன்னுக்கு தான் சீட்டை பூராவும் தெரிஞ்சதுலாம் எனக்கு நல்லது. மழை காலத்து ஒன்றும் செய்யலாது. மழை காலம் எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் தண்ணியும் அடிக்குது. இதால் பூக்கட்டுகளால் தண்ணியும் அடிக்குது. அதான் எனக்கு எல்லாம் உதவியாக செய்து தாருங்கோ.